வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்குறோம். தூத்துக்குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதிக ரயில்கள் இல்லாத ஒரு பகுதி. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா தொழில் நகரம் தான், ஆனால் அதிகப்படியான ரயில்கள் இயங்காத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த தூத்துக்குடியை பொறுத்தளவு அதிகமான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா வேளாங்கண்ணி தான். ஆனால் வேளாங்கண்ணிக்கு ட்ரெயினில் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் தூத்துக்குடியிலிருந்து வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய கோரிக்கையும் இதுதான். தூத்துக்குடியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி வழியாக இந்த ரயிலானது வேளாங்கண்ணி வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயில் இயங்கும் பட்சத்தில் தூத்துக்குடியில் இருந்து திருச்சிக்கு ஒரு ட்ரெயின், அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியிலிருந்து தஞ்சாவூர் வழியாக திருவாரூர், நாகப்பட்டினம் வரைக்குமே ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த தூத்துக்குடியை பொறுத்தளவு பனிமய மாதா கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. தேவாலயம், புகழ்பெற்ற தேவாலயம். அதற்கு இணையாக வேளாங்கண்ணி தேவாலயம். இந்த இரண்டுக்குமே லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. வேளாங்கண்ணி வர்றவங்க நிச்சயமாக இந்த பனிமய மாதாவை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறையா பேர் தூத்துக்குடிக்கு வராங்க. ஆனால் எல்லாமே கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பேருந்துகளைத்தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ட்ரெயின் சர்வீஸ் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ரயில்வே நிர்வாகம் தான் மனசு வைக்கணும். அதிகப்படியான வருமானம் நிச்சயமாக தரக்கூடிய ரயிலாக இந்த ரயில் இருக்கும். தினசரி ரயிலாக இயக்குறாங்களா இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது தூத்துக்குடியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பல ஆண்டுகளாக நிலை பெற்று கொண்டிருக்கிறது. இது வந்தால் உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.